ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளா ஒரு விஷயத்த அசியூம் பண்ணிக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்மளா அசியூம் பண்ணிக்கிட்டு, அத நம்புற மாரியே இருக்கும். ஆனா நிஜமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நார்மல் டவுட்லயே நம்ம இருப்போம். அததான் பாத்தீங்கன்னா அசியூம். நீயா ஒரு விஷயத்த அசியூம் பண்ணிக்காத. அவங்க அப்படி அந்த ஆள் அங்க நிக்கவே இல்ல. நீயா அசியூம் பண்ணிட்டு பேசுற. அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நீயா தான் அசியூம் பண்ணிக்கிட்ட. இப்படி நம்ம சொல்றதெல்லாம் என்னன்னா, நமக்கு அவங்க அப்படி சொன்ன மாதிரியே தான் இருந்திருக்கும். இல்லையே எனக்கு இப்படிதான் கேட்டுச்சு. அவங்க அதே தான் சொன்னாங்க. அவங்களே தான் சொன்னாங்க. அவங்க வாய்ஸ்ல தான் நான் கேட்டேன். அத எப்படி நம்ம ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே. ஆனா உண்மையிலேயே அவங்க சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம மனம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நம்மள கேட்க வைக்குது. அதுதான் அசம்ப்ஷன். சொன்ன மாதிரி கேட்டதோட இல்லாம அத நம்ம ரொம்ப நம்புறதுனால, அவங்களோட வாய்ஸ்லயே நமக்கு அது கேக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மாதிரி. இப்பதான் பார்த்தோம் டக்குன்னு இந்த இடத்துல இருந்தது. இப்ப எப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னா, அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்க இல்ல. உனக்கு தான் இருந்த மாதிரி கடுத்தெரிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நெறைய பேசிக்குவோம் இல்லையா? இது எல்லாமே என்னன்னா, ஒரு செகண்ட்ல வந்து நம்ம மனம் நம்மள வந்து பிரெயின் நம்மள ஏமாத்தி, மனச நம்ப வைக்குது. இப்படி ஒரு விஷயமே அங்க இல்ல. நீ பாரு அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனா இது வந்து அந்த அளவுக்கு இல்யூஷன் அப்படின்னோன நீங்க யாரும் வந்துட்டு நெகட்டிவா போயிற வேண்டாம். இந்த லா ஆஃப் அசம்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நீங்க எவ்ளோ தூரம் நம்பி உங்க லைஃப் லீட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்பீடா உங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்த அ எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லாம எனக்கு வந்து பொதுவா ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கும், எனக்கு இந்த பிராண்ட், இந்த மாடல், இந்த இந்த இயர்ல இந்த கலர் பெயிண்ட்ல இருக்க கார் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கும் உண்டான அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நமக்கு கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுல ஜென்ரலா நம்ம கேட்கும்பொழுது கிளாரிட்டி கம்மியா இருக்கும். ஸோ எந்த கார் வந்தாலும் நீங்க வந்து அத குறை பேசாம நீங்க வாங்கிக்கணும். ஏன்னா நீங்க வந்து அத ப்ராப்பரா எனக்கு இப்படித்தான் வேணும்னு நீங்க சொல்லல இல்லையா? இது பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க வந்து பொதுவா கேட்கிறீங்க. அது வந்து எப்படியோ உங்களுக்கு என்னமோ இவங்க காருங்கிறாங்க. இவங்க குடுத்த எமோஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கார்னா இந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் இருக்கும். அப்ப இந்தாங்க நீங்க இந்த வண்டிய வச்சுக்கோங்க. நீங்க இதத்தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு பொதுவா குடுப்பாங்க நமக்கு. இப்ப அசம்ப்ஷன் அப்படிங்கும்பொழுது என்னன்னா, நீங்க வந்து நம்பணும். இப்ப இந்த அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்லயே இன்னும் தெளிவா எப்படி சொல்லுவாங்க? இந்த பிராண்ட் காரே தான் வேணும். எனக்கு மெர்சிடிஸே தான் வேணும். இந்த கலர் தான் வேணும். நீங்க நெனச்சு நீங்க வந்து அதுக்கான பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா அசம்ப்ஷன்னு வரும்பொழுது, ஆல்ரெடி அந்த கார் உங்க வீட்டு வாசல்ல இருக்கு. காலையில ஏஞ்சோனே நீங்க அந்த கார வாஷ் பண்ணிட்டு வெளில எடுத்துட்டு கிளம்புறீங்க. டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களோட பென்ஸ்ல தான் நீங்க அங்கேயும் இங்கேயும் போறீங்க, வரீங்க, நிறுத்துறீங்க, அத விட்டு இறங்குறீங்க, பெட்ரோல் பங்க் போறீங்க, அப்புறம் பெட்ரோல் போடுறீங்க, டீசல் அடிக்கிறீங்க. என்னென்ன அந்த கார் சம்மந்தமா நீங்க கார்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, அந்த கார்ல படத்துக்கு போறீங்க இப்படின்னுட்டு, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற அளவுக்கு நம்ம நம்பணும். சரிங்களா? இத நம்ம நம்பும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ஈர்ப்பு விதி ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யும். இவ்வளோ ஈஸியா இருக்குல்ல சொல்றதுக்கு. இல்லாத ஒரு விஷயத்த நம்புறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா, நீங்க நம்புவீங்க. உங்களோட மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பணும். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எப்ப ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இன் ரியாலிட்டில நடக்கும்னா, நம்ம ஒரு விஷயத்த எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்ப ஆரம்பிக்கிறத தாண்டி அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் போயிட்டு ஸ்டாப் பண்ணும். மொத்த பிராக்டிஸும் பண்ணி, எல்லாம் பண்ணி ஒரு 100% வந்து நீங்க உங்களோட மொத்த அவுட்புட்டையும் குடுத்துட்டு, அத டக்குன்னு விட்டுட்டு நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்களோட மொத்த எஃபோர்ட்டையும் போட்டுட்டு, அந்த அசம்ப்ஷன் எனக்கு இது கிடைச்சிருச்சுப்பா நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு நீங்க நம்பிட்டு உங்க அடுத்த வேலைய பார்க்கும்பொழுது தான், மனம் வந்து அது எங்க இருந்தாலும் அதுக்கான சிச்சுவேஷன தேடி உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா குடுக்கும். அதாவது அதுக்கு வந்து அப்படின்னா மனச நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸான்னு கேட்டா, கண்டிப்பா நிச்சயமே கிடையாது. சரிங்களா? உங்களோட மனச வந்து ஒரு விஷயத்த புதுசா சொல்லி நீங்க ட்ரெயின் பண்ணி அத நம்ப வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எவ்ளோ தூரம் எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால இவ்ளோ நாள் தான், இவ்ளோ டேஸ், இத்தன மந்த்ஸ் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து நம்மளோட அவேர்னஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்மளோட தாட்டு, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மனம் ஒரு விஷயத்த நம்புறதும், நம்பாமயே போறதும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம வந்து ஒரைசா சட்டைவா அப்படின்னா, இங்க உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அரிசி. இப்ப அரிசி, ரைஸ் இப்படிதான் நமக்கு காது கேட்டு நம்மளோட மனசு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யாராவது எங்கேயாவது அரிசி அப்படின்னாங்கனாவே நமக்கு இமேஜ் வந்து அரிசி இமேஜ் வந்துரும். இதுவே ஒரைசா சட்டைவானா நம்ம வந்து ஜாஸ்தி இத பத்தி யாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ அரிசிய தான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அதுக்கு உண்டான டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம மனம் வந்து அரிசிங்கிறத அரிசியாவே பார்த்திருக்கு. அதுக்கான ஷேப்பு, அதுக்கான கலர் என்னங்கிறது அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கு. நீங்க வேற பேர சொல்லி இப்ப நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதனால வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது.
இப்ப நீங்க வேற ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல அரிசிக்கு பதிலா ஒரேசா சட்டைவான் மட்டும் தான் நீங்க சொல்லணும், இப்படிதான் நாங்க இந்த ஊர்ல கூப்பிடுவோம் அப்படின்னா எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்க. அப்படிங்கும்பொழுது நம்மளோட மனம் வந்து நம்ம சொல்லலைனாலும் அது ரிப்பீட்டடா மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கு. அப்படி விடாம கேட்டுட்டே இருக்கிறதுனால வேணும்னா நம்மளோட மனம் அதுக்கு அடாப்ட் ஆகுமே தவிர அப்படி ஒரு இடமே இல்ல. நீ மட்டும்தான் அந்த ஒரே சட்டை வாங்குறது, நீ மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும், நீ தான் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல மெனக்கெடல் அதிகம். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னா முழுக்க முழுக்க நம்பணும். உங்களோட மனதுகிட்ட வந்து எப்படி நான் பேசி இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான ஜாப். ஆக்சுவலி ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா நான் எப்பவுமே சொல்றேன் இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி சில ரொம்ப கிளாரிட்டியான பாயிண்ட்ஸ் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இதுக்காக தான் நான் இந்த ஆசையவே வந்து வச்சிருக்கேன். இந்த நிறைய பேர் சொல்லுவோம், இப்போ ஒரு ஆசை வருது, அதனால கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது துன்பம் வருங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த துன்பம் கூட வரக்கூடாது, நான் ஆசைப்பட்டது எனக்கு நன்மையில மட்டும்தான் முடியணும்னா நம்ம ஓவர் கிளியர்டா இருக்கணும். ஒரு தாட்டை கிரியேட் ஆகி ஒரு திங்க் வந்து அந்த திங்க் தாட்டா மாறி அதுக்கான ஆக்ஷன்ல நம்ம இறங்கி அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு அதை அடையும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியா ரொம்ப கிளாரிட்டியா இருந்தா மட்டும்தான் நீங்க எப்படி அதை பாசிட்டிவா நினைச்சீங்களோ அதே மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணா பின்னா டக்கு டக்குன்னு ஒரு அவசரத்துல ஒரு அர்ஜென்ட்ல கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணது அந்த டைமுக்கு வேணா உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமே தவிர இன் ஃபியூச்சர்ல அதனால நமக்கே பிரச்சனைகள் நிறைய வரும். இதனாலதான் அந்த ஆசைப்படும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க, மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள ரொம்ப கவனமா இருங்கன்னு வந்து பல தடவை சொல்றதுக்கான ரீசன் அதுதான். இப்ப வந்து அந்த ஒரு கோல் இருக்கு, அதை எப்படி நீங்க உங்க மனசுக்கிட்ட சொல்லுவீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு ஒரு கோல் இருக்கு, இதை எப்படி நான் வந்து பண்றதுன்ட்டு நீங்க உங்களுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும். இப்ப என் லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி பினான்சியலா நான் இப்படி இருக்கேன், ஆனா எனக்கு என்னோட லட்சியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரி லைஃபுக்கு போகணும், எனக்கு மிகப்பெரிய காரு பெரிய வீடு அந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அதை திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த திங்கிங்கே வராது. சரிங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் உங்க மனம் வந்து ஒரு சாதாரண ஒரு சம்பளத்திலயோ இல்ல சாதாரண ஒரு பிசினஸ்ல வரக்கூடிய ஓரளவுக்கான நார்மலான ப்ராஃபிட்ல ஒரு நார்மலான வீட்டுல நார்மல் காரு நார்மல் ட்ரெஸ் இப்படின்னு உங்களை சுத்தி எல்லாமே உங்களோட இமேஜினுக்கு கொஞ்சம் கீழே தான் உங்களோட லைஃப்ல எல்லாமே உங்க மனம் பார்த்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த அசம்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையுமே மாத்த முடியும். எப்படி மாத்துறதுன்னா நீங்க இருக்க இடத்தையவே நீங்க ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, நீங்க எவ்வளவு ஒரு நார்மல் வீட்டுல இருந்தா கூட நீங்க இருக்க அந்த வீட்டை வந்து நீங்க நினைச்ச வீடு மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி கற்பனை பண்றதா இருக்கட்டும், பால்கனியில போய் நிக்கிறது, அப்புறமா வந்துட்டு டெரஸ்ல வந்துட்டு ஒரு ஊஞ்சல் இருக்கிறது, இப்படி உங்களுக்கு என்ன உங்களோட கோல் எதுவோ அதை சார்ந்து என்னென்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் உட்காந்து எழுதி அதை எப்படி என் லைஃப்குள்ள நான் கொண்டு வர்றதுன்றதை அசியூம் டெய்லி நீங்க நினைக்கணும். இப்போ நீங்க ஒரு நார்மல் கார்ல போயிட்டே இருங்க, இது வந்து இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கேன் பென்ஸ் கார்ல நான் போயிட்டு இருக்கேன், இந்த கலர்ல இருக்க அந்த பென்ஸ் கார் இப்ப வந்து என்ன இவ்வளவு வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது, நான் வந்து என்ன ஓவர்டேக் பண்ணவங்கள நான் பண்ணிட்டு போயிடறேன் இப்படின்னு நீங்க உங்க மனசு கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். ஆனா மனசை நம்ப வைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த அளவுக்கு ஈஸியும் கூட. ஏன்னா உங்க மனசு வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அப்படியே நம்பும். எப்போ அந்த நீங்க கொடுக்குற ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஒரு 10 புது விஷயத்த உள்ள போடுறீங்கன்னா அது ஒரு 100 கேள்வி கேட்கும். அந்த 100 கேள்விக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த உங்க மனசுக்குள்ள போட்டீங்கனாலும் அது அப்படியே சப்கான்சியஸ்ல போய் பதிய ஆரம்பிச்சிடும். சோ இந்த லா ஆஃப் அசம்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டஃப். அதை வந்து ஹேண்டில் பண்ற நம்ம கிட்ட தான் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் லா ஆஃப் அசம்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க, லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு. தேங்க்யூ.